ஹாய் காய்ஸ், அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு வணக்கம் காய்ஸ். நம்ம சேனலில் இனிமேல் விளாக் வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வரும். ஏதாவது ஒரு வீடியோ போடலாம் முடிவு பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போகும்போது தான் சரி ஓகே நம்ம ஸ்டார்டிங் குலதெய்வத்துலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி வரும். பண்ணலாம் அப்படின்னு யோசனை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கார்லேருந்தே போயாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டால் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். பயங்கரமான தூக்கம். ஒரு காரில் தான் போயிருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டயர்டாக தான் இருந்தேன். காலைல எழுந்துச்சு டக்குன்னு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு கோயிலுக்கு. அப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டால் பழனி பக்கத்தில் இருக்க கவலைப்படிங்கிற ஒரு கோயில் தான். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ இருக்குங்க, ஒரு பழைய காலத்து வீடியோ இருக்குது நம்ம சேனலில். அது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில்னு சொல்லி இன்டர்வியூவில் எடுத்துருப்பேன். பயங்கரமான ஒரு எக்ஸைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அந்த வீடியோவில் இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஐடியா பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளாக் வீடியோ தான் போடலாம். எனக்கு விளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அப்கமிங் வீடியோவில் விளாக் வீடியோ பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். இந்த பழனி சைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அங்கேயே பார்த்திங்கன்னா வெயில் போட்டு போலன்னு பொழக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழனிக்கு பின்னாடி இருக்க இந்த கொடைக்கானல் மலை இருக்கு இல்லைங்க, அதுக்கு அடிவாரத்தில் தான் நம்ம கோயில் இருக்குது. பயங்கரமான ஒரு கோயில். அங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இருக்குது. காலைல சாப்பிடல, அப்புறம் சாப்பிட்டு கடையில் சாப்பிட்டு அப்படி மறுபடியும் அப்படியே காரில் ஏறிட்டு அப்படியே கரெக்டாக ஜன்னல் சீட் மாறி உட்காந்துக்கிட்டேன். அப்படியே அந்த காற்று வீசும்போது ஒரு வேறு லெவல் ஃபீல் இருக்கும். நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு ஜன்னல் பக்கம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வயக்காட்டு ஓரம் என்ன நினச்சிங்கன்னா அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு இருக்க இடத்துல பழனி பக்கத்துலலாம் நெல்லுலாம் போட்டிருந்தாங்க. அடிக்கிற வெயிலில் தண்ணியே இல்லை, இப்போ நெல் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த குதிரையார் டேம்லாம் தண்ணி வந்திருக்கும் போல், அதனால் போட்டுருந்தேன். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தோடனே பார்த்தோன்னா க்ளீன் பண்ணிவிட்டு கோயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அபிஷேகத்துக்கு பால், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதான் நம்ம சாமி மரம். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிலையில் நம்மளோட சாமி பார்த்திங்கன்னா மரத்துலேயே இருக்காங்க. மாயாவை அப்புறம் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு 2 சாமி இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்போம். அது சொன்ன ஆரம்பிச்சோம்னா சொல்லிட்டே இருக்கலாம். மறக்காமல் இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம முன்னாடி வீடியோ இருக்க விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு இளநீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் அப்புறம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்புறம் பூவெல்லாம் இருக்குது. பூவெல்லாம் நம்ம தான் நீட்டாக எடுத்து வச்சுருந்தோம். தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அபிஷேகத்துக்கு எல்லாமே எடுத்து வர ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பொங்கல் வைப்போம். நாங்கள் பொங்கல் வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே ஒன்றா பண்ணுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா தென்னை மர தோப்பு தாங்க. இது ராக்கேன் தோட்டம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு இதுதான். இதெல்லாம் எங்கள் தாத்தா முப்பாட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் இடமா இருந்துச்சு. அவங்கள விற்றுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தாராபுரம் பக்கம் எல்லாருமே அப்படியே சொல்லுவாங்க. அதான் பெரிய வருதுங்க. இதுதாங்க நம்ம மரம், சாமி மரம். இந்த மரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மரத்தோட பேர் தலைவிருச்சி மரம் வாங்கலாமா. பட் ஆனால் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மரம் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் இங்கே மட்டும் தான் பார்க்குறேன். இந்த மாதிரி மரத்தை எங்கேயுமே நான் பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். சீரியஸாகவே நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. 2 டைம் சொல்கிறேன். நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். தலைவிருச்சி மரம் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது கருப்பணசாமி வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் இலையில இருக்கல இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது. பாடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, அது ஒரு ஸ்மெல்லே அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சைடு விழுகுதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். இந்த சைடு விழுந்துச்சுன்னா நமக்கு இந்த நாளைக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல பொங்கல் டைம்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொல்லுவாங்க. அப்படியே பொங்கல் அன்சைடு விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா லைனாக அரிசி போட ஆரம்பிப்போம். அப்படி நானும் பார்த்தீங்கன்னா 3 டைம் உள்ள அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் நல்லபடியாக வந்தால் நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்காடி தாங்க பரவாயில்ல. இல்லைனா அங்கேயே பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு கொழுன்னு கொளுத்திடும். அப்படியே நானும் 3 டைம் உள்ள பார்த்தீங்கன்னா அரிசி உள்ள தூக்கி போட்டு அப்படியே சாமி நல்லா பொங்கல் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் எப்படின்னு பண்ணி வரலாம். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்கள்ல தானியம் தெளிச்சு விடுவாங்க சாமிக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார்னா அந்த மரத்துலேயே அலங்காரம் பண்ண ஆகிப்பார். ஃபுல்லாக சந்தனம் அப்ளை பண்ணிட்டு அந்த மரத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களோட சாமியோட உருவம் வரும். நான் உங்களுக்கு லாஸ்ட் காமிக்கிறேன். பாருங்கள் சாமி உருவம் அப்படியே அதில் வரும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டிக்காக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு இதாங்க இருக்குங்க எங்கள் குலதெய்வம் கோயில். அப்புறம் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தெளித்து அப்புறம் பொட்டெலாம் வைப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண டைம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 4 மணி ஆயிருங்க. காலைல நேரத்துலேயே வந்தோம். பட் போகும்போது கண்டிப்பாக ஒரு 6 மணி பக்கம் ஆயிரும் நீட்டாக பண்ணுறதுக்கு. இங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாயவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கிறது மகாலட்சுமி. இந்த 2 சாமியுமே பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெருமாளோட அவதாரம்னு சொல்லுவாங்க. மாயவருங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாளோட அவதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா அங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க உள்ளே போகும்போது நமக்கு ஒரு வேறு லெவல் வைப்ரேஷன் இருக்கும். எனக்குலாம் பயங்கரமான வைப்ரேஷன். இன்னும் எங்கள் சொந்த பந்தம்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பெரிய கூட்டமே இருக்குது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கும்போது நாங்கள் கும்பிட்றது புரட்டாசி சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை தான் கும்பிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சொந்த பந்தக்காரங்க பங்காளி நிறைய பேர் வருவாங்க. இது கருப்பணசாமி வெளியே பயங்கரமாக எங்கள் அப்பா டெக்கரேட் பண்ணியிருக்காரு.
நான் எதிர்பார்க்க இல்லை மீசையெல்லாம் வச்சு கண்ணெலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. என் தம்பியும் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருப்பான், ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருப்பான். பயங்கரமாக எக்ஸைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலெலாம் போய் சாமி கும்பிட்டுருக்கீங்களா, பூஜை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் குலதெய்வம் கோயில் போய் விசிட் பண்ணுங்கள். எல்லா கிராமத்தில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், மறக்காமல் அங்கே போய் விசிட் பண்ணி ப்ரே பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்ம முன்னோர்களை தான் நம்ம வந்து குலதெய்வம்னு சொல்கிறோம். அதனால் வந்து அந்த முன்னோர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த மரியாதை செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதை நாங்கள் செலுத்திட்டு தான் இருக்கோம். நீங்களும் வந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள்